ஒரு 5, 6 கிலோமீட்டர் அப்படி சுத்திட்டு வரும்போது சோர்வா இருக்கும். ஒரு இடத்துல படுத்துட்டு விடிஞ்சதும் அப்படியே எந்திரிச்சு இருப்பிடத்துக்கு வருவதை வழக்கமா எப்போதுமே அப்படிதான் வேட்டைக்கு போனா செய்வோம். பகல் வேட்டைனா மட்டும் தான் போயிட்டு ஏதாவது அடிக்கிறோம், அடிச்சு முடிச்சுட்டு அங்கேயே மாமிசங்கள உரிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பிடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருவோம். இரவு வேட்டை அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இரவுல கறி உரிச்சு எடுத்து கொண்டு வர முடியாது. அப்படியான ஒரு சூழல்ல தான் நானும் மேய்க்க ரங்கசாமியும் அந்த மணிக்கரை மலை, அதாவது என்னன்னா மலை உச்சி, உச்சியிலேருந்து சருகல், சருகல்ல ஒரு இடத்த நாங்க தயார் பண்ணி தான் படுத்துக்கோங்க. 3 மாசமா அந்த இடத்துல. அது காரணம் என்னன்னா, அதுலேருந்து அல்லையிலே போகணும். அல்லைன்னா மலையினுடைய சருகல்ல ஒரு பாதை, ஒரு சின்ன பாதை. அந்த பாதையில அப்படியே போனோம்னா, நீர்ச்சுனை, அதாவது மலையிலிருந்து ஊறி வருகிற தண்ணியானது ஒரு இடத்துல வந்து தங்கி ஒரு குட்டை மாரி இருக்கும். அந்த குட்டையில பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன கருப்பு வண்டு அப்படியே ஸ்பீடா மொச்சுக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன பாசிகள் இருக்கும். அந்த இடத்த இன்னைக்கும் என்னால மறக்க முடியாது. ஏன்னா, அது ஒரு பெரிய குட்டை. அந்த குட்டையிலேருந்து வழிஞ்சு வர தண்ணி கீழ தெரியாது. ஏன்னா, மண்ணுக்குள்ளேயே போகும். அந்த சின்ன சின்ன பாறைகளுக்கு இடையில அந்த தண்ணி கீழ ஓடும். 4, 5 பாறை இப்படி தோண்டுனோம்னா, அது கீழ தண்ணி ஊறிட்டு இருக்கும். பட் அந்த மாரி வேலைகள நாங்க செய்றதில்ல. அந்த குட்டை, அந்த சின்ன நீர்ச்சுனையில தான் குடிப்பது, குளிப்பது, காலைக்கடன்களை கழிப்பது போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கான அனைத்து தண்ணீரையும் அங்க தான் எடுப்போம். குளிக்கிறதும் வழக்கம் அந்த அந்த இதுல. அது இடம் பொருளை பார்த்து குளிக்கிறது வழக்கமா வச்சிருப்போம். அப்புறம் அன்னைக்கு வந்து அதனால தான் அந்த இடத்திலேயே ஒரு 3 மாசம் தங்கியிருந்தோம். ஏன்னா, அந்த இடத்துல மனித நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கும்போது யானை நாங்க பார்த்துருக்கோம். யானை எங்களுக்கு மேல அப்படி மலை அல்லல்ல அப்படி போகும். புலிய பார்த்துருக்கிறோம். சிறுநரி என்று சொல்வார்கள் சிறுத்தைய. பெருநரி என்று சொல்வது புலியை. அப்ப அங்க வந்து புலின்னுலாம் சொல்லிக்கிறது இல்ல. பெருநரிப்பா அப்படிம்பாரு. சிறுநரிப்பா அப்படிம்பாரு. நரியை நரி என்பார்கள். சிறுநரியை சிறுத்தையை சிறுநரி என்பார்கள். புலியை பெருநரி என்பார்கள். இப்படித்தான் அன்னைக்கு வந்து நானும் மேய்க்க ரங்கசாமியும் சுமார் ஒரு 5 மணி இருக்கும். 5 மணிக்கு நாங்க 2 பேரும் கிளம்புறோம். அப்ப வீரப்பனார் சொல்றாங்க, "டேய் பையா" அப்படின்னு ரங்கசாமிய கூப்பிடுறாரு. "என்ன ஒரு ஈடுக்கு மேல விட்றாதடா. நீ பாட்டுக்கு 2, 3 வீட விட்டுட்டு, ஏதோ உங்களுக்கும் போலீஸுக்கும் சண்டை வந்துருச்சு ஒருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இடத்த மாத்தி வேற இடத்துக்கு போயிட்டோம். நீங்க தடுமாறி போயிருவீங்க. போனா ஒரே வீட்ல முடிச்சுட்டு பேசாம திரும்பி வந்துருங்க. அடிக்காட்டினாலும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாரு. அப்ப என் கையில இருந்த எஸ்எல்ஆர் துப்பாக்கி ஒண்ணு நான் எடுத்துக்கிட்டு, மேகே ரங்கசாமியுடைய எஸ்எல்ஆர நாங்க இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய கள்ளி மரம். அந்த கள்ளி மரத்தினுடைய அ அந்த சாய்வுல அவனுடைய துப்பாக்கிய சாய்ச்சு வச்சுட்டு, அவன் கட்ட துப்பாக்கி எடுத்துக்கிட்டான். நாட்டு துப்பாக்கின்னு சொல்லுவோம்ல, மருந்து துப்பாக்கி. அத எடுத்துக்கிட்டு, அவனுக்கான தன்னுடைமைகளையும் எடுத்துக்கிட்டு, எனக்கான அந்த தன்னுடைமைன்னா படுக்கை விரிப்பு, போர்வை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புனோம். 5 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சோம்னா, ஒரு 2 மணி நேரம் நடந்திருப்போம். மலையிலிருந்து கீழ இறங்குறதுக்கே. இறங்கி அந்த கொடிக்கால் என்ற ஒரு பகுதி இருக்கு. கொடிக்கால்னா நீர்ச்சுனைன்னு சொன்னேன் பாருங்க. அந்த நீர்ச்சுனை பெரிய லெவல்ல மழை பெஞ்சு போகிறபோது, தண்ணி பெருக்கெடுத்து ஓடுகிற இடத்துக்கு பேரு தான் கொடிக்கால் என்று சொல்வார்கள். அந்த கொடிக்கால்ல பார்த்தீங்கன்னா, வெறும் பாறைகள் உருண்டு, 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 உருண்டு சின்ன பாறையிலேருந்து பெரிய பாறை வர அந்த கொடிக்கால். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் நாங்க அடைஞ்சு உட்கார்ந்தோம். உட்காரும்போது ரொம்ப வசதியாயிருச்சு. 7 மணிக்கு போய் உட்கார்ந்தோம். உட்கார்ந்தா 2 பேரும் உட்கார்ந்து சோர்வு அடக்குறதுக்காக பேசிட்டே இருந்தோம். போம்போதே நான் தண்ணி எடுத்துட்டு போயிட்டோம். அவ்வளோ நீட்ட போத்தல். தண்ணிய குடிச்சுட்டு எப்போதுமே வேட்டைக்கு போனோம்னா, இரவு சாப்பாடு இருக்காது. 5 மணிக்கே சாப்பிட்டு கிளம்புவது வழக்கம். அதுதான் இரவு முழுக்க பசியாத்தும். அப்போ அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு மேக்கே ரங்கசாமிய பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த மாரி நெறைய தப்பு தண்டம் பண்ணியிருக்கிறதாக சொன்னாங்க. சிக்கரசம்பாளையம் பக்கம் ஒரு பொண்ண போய் நீ ஏதோ புள்ள இருக்க வந்த புள்ளைய கைய பிடிச்சு இழுத்தேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் சேத்துக்குழி அவருடைய மனைவிய ஏதோ சில்மிஷம் பண்ணிட்டு, அதனால தான் உன் கூட அவர் பேசுறதே இல்ல. 2 பேருக்கும் அதில தான் சண்டை வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்படிலாம் ஒரு சில பிரச்சனைகள சொன்னாங்க. இனிமே வந்து உனக்கும் கல்யாணம் ஆகி புள்ள இல்ல. நீ கல்யாணம் பண்ணிட்டு காவிரி நதிநீர் பிரச்சனை கலவரத்தில ராமபுரா காவல் நிலையத்த வந்து அடிச்சு நொறுக்கிட்டு, தாக்கிட்டு அண்ணன் வீரப்பன் கூட நீங்க வந்துட்டீங்கன்னுலாம் பேசிக்கினாங்க. அதனால இனிமே வந்து நீ வந்து ஒரு பெரிய இயக்கமா மாறப்போகுது. எப்படி தமிழீழ அமைப்பு இருக்கோ, அதே மாரி ஒரு இராணுவ கட்டமைப்போடு நம்மளுடைய அமைப்பு பெருசாக போகுது. ஆட்கள் தேர்வு வெளியில நடந்துகிட்டு இருக்கு. அண்ணன் முத்துக்குமார் அந்த வேலைய ரொம்ப தீவிரமா செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதனால நீ வந்து இனிமே இந்த மாரி தப்பு தாண்டம்லாம் பண்ணாத. அப்படிங்கும்போது, இப்ப என் குடும்ப சூழலையும் அவன்ட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2 தங்கச்சி, 1 தம்பி. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. நான் தான் வீட்டுக்கு மூத்தவன். ஒரு தமிழ் தேசிய இனவெறியோட நான் காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டேன்.